2 month சிக்கு வந்து 450, 3 month சிக்கு வந்து 650ன்னு தந்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து பர்டிகுலராக சிலது வந்து எனக்கு சேவல் மட்டும் வேணும் அப்படிம்பாங்க. இறந்து போன 2 சிக்கையும் சேர்த்து உங்களுக்கு இப்போ 10 சிக்கு புக் பண்ணிங்கன்னா அடுத்து 12 சிக்கை நான் வந்து உங்களுக்கு டெலிவரி தந்துடுறேன். மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு நல்ல மூமெண்ட்னா மயில், டைக்கெதுப்பு, செங்கெதுப்பு இது நல்ல மூமெண்ட்டு. இது வந்து 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. என் பேர்லேன்னு போயிட்டு என் சேவலை இது வரையும் நான் கட்டுனதும் கிடையாது, எனக்குன்னு பந்தியும் பிடிச்சதும் கிடையாது. இன்றைக்கி நைட் நல்லாயிருக்கும், நாளைக்கு காலையில் வந்து பார்த்தா 4 கோழி செத்துருக்கும். ராக்கம்மா ஆமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. ஹாய், நான் தான் உங்கள் அப்பா சார் பேசுகிறேன். இதுதான் நம்ம அண்ணன் ஜீவா அண்ணன். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மை ஃபார்ம் ஃபேக்ட்ரியோட ஓனர் இவர் தான், நம்ம அண்ணன் தான். கோழி பற்றி என்ன விஷயம் என்னன்னாலும் கேட்டு தெரிஞ்சுங்க, கரெக்டாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுமாதிரி சிக்ஸு எவ்வளோ என்ன எதுனாலும் ஆர்டருக்கும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் டே ஓல்ட்லேருந்து பிக் சைஸ் வரையுமே சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். டே ஓல்ட் சிக் பார்த்திங்க அப்படின்னா 130 ருபீஸு வித் 3 இன்ஜெக்ஷன் போட்டு தந்துடுவேன். அதே 1 month 220, 45 days சிக்கு 320, 2 month சிக்கு 450, 3 month சிக்கு 650ன்னு தந்துகிட்டு இருக்கேன். இதில் பர்டிகுலராக சிலது எனக்கு சேவல் மட்டும் வேணும் அப்படிம்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு சிக்கு மேலே 50 ருபீஸ் அதிகப்படுத்தியிருக்கோம். அதே பட்டாவாக கேட்குறாங்க அப்படின்னா கேஜி 750 ருபீஸ்க்கு தந்துக்கிட்டு இருக்கேன் ஃபார் கேஜி. அதே நல்லா சண்டையில் வேணும் அப்படின்னா ஒரு 4000லேருந்து 10,000 வரையும் நம்மக்கிட்ட சேவல் இருக்குது. அதுக்கு மேலே நல்ல தலைமட்டத்துக்கு இருந்தாலும் இதுக்கு 15,000 கேட்குறாங்கனாலும் அதுக்கு உண்டான கோழியும் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சிக்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிங்கன்னா தான் என்னால் தர முடியும். ஏன்னா எனக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்குது, எகைன் ஆர்டர் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் புக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸு. அதில் நீங்கள் புக் பண்ணலேருந்து உங்கள் பேர், உங்கள் ஊர், எத்தனை சிக்கு வேணும், எத்தனை மந்த்து சிக்கு வேணும், நீங்கள் அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டுங்கன்னா அதுலேருந்து ஒரு 45 டேஸ் கழித்து உங்களுக்கு சிக்கு டெலிவரி ஆகும். டெலிவரி ஆனதுலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி வேணுனாலும் நம்மளால் தரலாம். இல்லை பர்டிகுலராக எனக்கு இந்த வெரைட்டி தான் வேணும்னா ஃபார் சிக்குக்கு 50 ருபீஸ், சிக்கோடைய ரேட் இல்லாமல் 50 ருபீஸ் நீங்கள் அதிகமாக தர மாதிரி இருக்கும். அதேமாதிரி பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் இந்த நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் பஸ் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பை பஸ்ஸில் வச்சு விட்ருவேன். அதே தமிழ்நாடு இல்லாமல் வெளி மாநிலமாக இருந்துச்சு, வெளி ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா பை ட்ரெயின் இப்படி தந்துட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு சிலது பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு கேட்க கம்பல்சரி இருக்குது. கம்பல்சரி இப்போ நீங்கள் பஸ்ஸுனால் கண்டக்டர்கிட்ட அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் தந்துருக்கேன். ட்ரெயின்னா நான் முன்னாடியே வாங்கிடுவேன். வாங்கினா தான் நான் இங்கே பில் புக்கிங் பண்ணுறப்ப நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு கம்பல்சரி இருக்குது. நம்ம ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா மை ஃபார்ம் ஃபேக்ட்ரி ஃப்ரம் கொக்கராயன்பேட்டை நியர்பை ஈரோடு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாச்சும் இறப்பு, கோழியோட இறப்பு வந்துச்சுன்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நாம் வைக்கிற டிரான்ஸ்போர்ட்டில் இறப்பு வராது. அப்படி மேபி நம்மளே அறியாமல் ஏதாச்சும் மாட்டாலிட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்டரில் ரீப்ளேஸ் பண்ணி தந்துடும். ஸோ மணியை தர மாட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டரில் இப்போ 10 கோழி வாங்குறீங்க அப்படின்னா 8 கோழி தான் வந்துச்சு, 2 கோழி உள்ளே செத்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை நான் சொன்ன டைமில் போய் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். ரிசீவ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே 2 கோழி இறந்துருச்சு அப்படின்னா அதை எனக்கு ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு தந்துட்டிங்க அப்படின்னா நான் அதை பார்த்து உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ண நெக்ஸ்ட் ஆர்டர் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போமேட்டு எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஞாபகப்படுத்திட்டிங்கன்னா அந்த இறந்து போன 2 சிக்கையும் சேர்த்து உங்களுக்கு இப்போது 10 சிக்கு புக் பண்ணிங்கன்னா அடுத்து 12 சிக்கை நான் உங்களுக்கு டெலிவரி தந்துடுறேன். மதுப்புக்குன்னு பார்த்திங்கன்னா வெத்துக்கால் கோழியை போட்டு சண்டை கோழி அதாவது பெருவடை கோழியில் கத்திக்கால் கோழியில் இறக்கி பண்ணால் மதுப்பு செட் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். அப்படிலாம் இருக்காது. அதோட ஜாதிக்கு உண்டானது தான் அதோடைய வேல்யூ. இதே கத்தி ரகம் போட்டிங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் ரிசல்ட்டை பார்த்துடலாம். அதே வெத்துக்கால் பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். எங்கிட்ட இருக்குது 2 மினிட்ஸ், ஒன்லே 2 மினிட்ஸில் நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன் ரிசல்ட் வந்துடும். இதை தாண்டே மிக்ஸ் பண்ணி போட்டால் ஒரு வகையான ரிசல்ட் வரும். ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்தானா இல்லை, அது ஒர்த்து கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க சேவலுடைய வகைகள்னு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக மயில் நம்மக்கிட்ட இருக்குது.
மசாலா மயில் இருக்குது, சாதா மயில் இருக்குது. அதேமாதிரி செங்கருப்பில் வந்து ஆரஞ்சு பொங்கும் இருக்குது, கொக்கு வெள்ளை, வள்ளுவது, கீரி, ஆந்த வள்ளுவது, ஆந்த கீரி அப்படின்ட்டு எல்லா வெரைட்டிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. மெயினாக இது தான் நம்மக்கிட்ட இருக்குது. மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு நல்ல மூமெண்ட்னா மயில், டைக்கருப்பு, செங்கருப்பு இது நல்ல மூமெண்ட்டு. அதே டைக்கருப்பு நல்லா பேய் கருப்பில் இருந்துச்சு, நல்லா சண்டை செட்டு அப்படின்னா ஓகே சார். கலருங்கிறது ஓகே தான், கலருங்கிறது ஓகே. அதில் வந்து நம்ம வந்து பச்சைலாம் பார்ப்பாங்க. மூக்கு வந்து கருப்பாக இருக்குது, மஞ்சள் மூக்குலேருந்து கருப்பு கோடு இருக்குது அப்படின்னா அது ஒரு பச்சை சொல்லும். அதே வந்து காலில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை காலாகவும் இருக்கும், மஞ்சள் காலில் வந்து பச்சை பொட்டு இருக்கும், வெள்ளைக்காலில் இருக்கும். இப்படி வந்து பிரிஞ்சு இருக்கும். அதுக்கு தேவையானது சண்டை. பச்சை பார்க்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் கட்டுறதா வெளிச்சத்தில் கட்டுறதா இப்படி தான் இருந்துக்க முடியும். ஆனால் வந்து சண்டை நல்லா இருந்துச்சுன்னா எந்த இதுவாக இருந்தாலும் சரி நாம் டிசைட் பண்ணுறது தானே. இது வெளிச்சத்தில் அடிக்கணும்னா நம்ம பௌர்ணமியில் போய் கட்டுவோம், இது இருட்டில் அடிக்கணும்னா அமாவாசைக்கு முன்னாடி கட்டுவோம். இதுதான் வித்தியாசம். இல்லை சார், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கெலாம் நம்ம மாமாலாம் இருக்காங்க, அவங்களாம் கட்டுக்கு ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் போவாங்க. ஸோ இவர் தான் வந்து சொல்லுவாங்க இது இந்த பச்சி இந்த கோழி மேலே கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். நான் இந்த வளர்த்துறது விற்கிறது இதோடு நிப்பாட்டிக்கிட்டேன். அந்த ஸ்டெப்புக்கு போனோம் அப்படின்னா மீண்டும் வந்து இருந்தெல்லாம் விட்டுட்டு பின்னாடி தான் போகணுங்கிறதுனால நம்மளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம்னா அதுலேயே வந்து அந்த கோட்டை நான் வந்து கிராஸ் பண்ணல. இதுவரை 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. என் பேர்லேன்னு போயிட்டு என் சேவலை இதுவரையும் நான் கட்டுனதும் கிடையாது, எனக்குன்னு பந்தயம் பிடிச்சதும் கிடையாது. ஸோ என்னோட லிமிட் இது தான். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு இதில் போயிட்டு நம்ம விழுந்து மீண்டும் ஜீரோக்கு வர்றதுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு 75% இருக்குமா, அதுலேருந்து ஒரு 80 கொண்டு போகலாம், 90 கொண்டு போகலான்னு அதிலே நின்றுட்டேன். கோழி வளர்த்தணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை விட்டுட்டு வந்து கோழி பிஸ்னஸில் இறங்காதீங்க. வேலையில் இருக்கிறப்பயே அந்த கோழி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. அந்த வேலையில் வாங்குகிற சம்பளத்தை விட இந்த கோழி பிஸ்னஸில் வருதுங்கிறப்ப நீங்கள் அந்த வேலையை வந்து டிசைன் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரிலாம் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டு மீண்டும் ஜீரோலேருந்து ஏறனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகிடும். அந்த 5 இயர்ஸில் என்ன வேணால் நடக்கலாம் ஃபேமிலியில். ஸோ எனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்தது எங்கள் வீட்டில். நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேலையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். இதில் வந்து அந்த இன்கம் எடுக்க முடியுன்ட்டு உங்களை விட உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்கிற பட்சத்தில் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து இறங்கிடுங்க. ஏன்னா கோழி பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நல்லாயிருக்கும், நாளைக்கு காலையில் வந்து பார்த்தா 4 கோழி செத்துருக்கும். அது மீட்டுக்கிட்டு வந்திருந்தால் கூட 4 கோழி 8 கிலோ வந்திருக்கும், 4000 ரூபாய் நம்மளுக்கு காசாயிடும். முடிஞ்ச அளவுக்கு கோழியில் வந்து டக்குன்னு காசை பண்ணது பாருங்கள். இதை நான் வச்சு பெரிய லெவலில் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க. நீங்கள் 3000 ரூபாய் ரேட் சொல்கிறீங்களா, ஒரு 2700 முடிக்குதானா தந்துடுங்க. அந்த 300 ரூபாய் வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த கோழி இறந்துச்சுன்னா அந்த 2700 ரூபாய் உங்களுக்கு லாஸு எல்லாமே போயிடும். லாபத்தோட நஷ்டம் வந்து அதிகமாகிடும். லாபம் வந்து 300 ரூபாய் தானே போகுது, மீதி 2800 ரூபாய் இருக்குது. அந்த மினிமம் லாபம் இருந்தால் போதும். கோழியை பொறுத்தளவு டக்குன்னு யாராச்சும் வந்து கேட்டாங்க ரேட்டு படியிலலாம் சொல்லாதீங்க. இழுத்து பிடிச்சி கொஞ்சமாக உங்களுக்கு அந்த லாபம் இல்லை. கோழி வளர்த்துனா நல்ல லாபம் தான், என்னை பொறுத்தளவு நல்ல லாபம் தான். 100% நீங்களே எடுத்துக்கோன்னு ஆசைப்படாதீங்க. ஒரு 75% நீங்கள் எடுத்துக்கோங்க, மீதி 25% அவன் சாப்பிட்டு போட்டான். அப்போ தான் மீண்டும் அவன் வந்து உங்ககிட்ட வருவான். நம்ம மைஃபார்ம் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்கீம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நீங்கள் சிக்கன் வாங்கிக்கிறீங்க, அதை வளர்த்தி பெருசாக ஆனதுக்கப்புறம் உங்களை விற்க முடியும் பட்சத்தில் வந்து நாமளே பைபேக் எடுத்துக்கிறோம். அது வந்து கண்டினியூவாக ஆகுது. 4-5 பேர் வந்து நம்ம கூட டைப்பில் இருக்காங்க, அவங்க வளர்த்தி தந்துடுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சேல் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரே ஃபிகராக போயிடும். இப்போ வந்து ஒரு 100 கோழி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு கடைக்காரன் வந்தானா ஒரு ரேட் பேசுவான், அதுலேருந்து ஒரு 10 கோழி எடுப்பான். இப்படி வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்பான். ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 6 மந்த்து 7 மந்த்து 200 நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அந்த கோழிக்கு நான் தந்ததுலேருந்து. அந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே லாட்டாக 100 கோழி இருந்துச்சுன்னா 100 கோழியும் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கிறோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபெதர்லாம் கொத்திக்காமல் நல்லா ஃபினிஷிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரேட் தந்து நாம்ளே எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு ஒரு இதில் இருக்கும். இது வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக வந்து இந்த மைஃபார்ம் ஃபேக்ட்ரி வந்து கொண்டு வரணுன்ட்டு ஒரு ஆசை. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோழியில் வந்து மெயினாக வந்து பிராய்லர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு லாட்டாக தந்துவாங்க, ஒரு லாட்டாக எடுத்துடுவாங்க. அதேமாதிரி வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து எல்லா மக்கள் இடத்துலையும் வந்து போய் ரீச் ஆகணும், விலையும் வந்து ரீசனபுளாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த ஸ்கீமை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
கொண்டாந்துடலாம் மேபி. என்ன ராக்கம்மா, ஆமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது.